அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. பிரேக்கிங் நியூஸாக இதுதான் இன்னைக்கு வெளியான இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் வரை நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. அறிவிப்பு வந்து நேற்றைய தினம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின முழு விவரமாக தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ யார் யார் இந்த நகை அடமான கடன்கள் 5 சவரனுக்கு உள்ள வச்சிருக்கக்கூடிய நகை அடமான கடன்களை தள்ளுபடி வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டியா இருக்கீங்க, தகுதியானவர்கள் யார் யாரு, இந்த 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி பெறாத தகுதியற்றவர்கள் யார் யாரு அப்படின்றத பத்தின முழு லிஸ்டையுமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த நகை அடமானங்களை நகை அடமான கடன்கள் எந்தெந்த வங்கிகள்ல வைத்திருந்தா இந்த தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. குறிப்பிட்ட இந்த 10 வகையான வங்கிகள் இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் மட்டும்தான் இப்போ தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 10 வகையான வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதே மாதிரி நீங்க நகைக்கடன் பெறுவதற்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், அதே மாதிரி நகைக்கடன் பெறாதவர்கள் ஓகேங்களா, முறைகேடுகள் செய்யக்கூடிய நகை அடமான கடன்கள் பெற பெற தகுதியற்றவர்கள் யார் யாரு, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தின முழுமையான தகவலுமே இந்த வீடியோல இருக்க போகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த 5 சவரன் நகை அடமான கடன்கள் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நிபந்தனைகள் குறிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அதாவது அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஓகேங்களா, இது எல்லாமே கரெக்டா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி நாங்கள் செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன ஆவணங்கள், கிட்டத்தட்ட 51 வகையான ஆவணங்கள் வந்து சேகரித்து வராங்க. ஸோ அந்த 51 வகையான ஆவணங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், சரிங்களா? ஸோ இதை பற்றின தகவல் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட், கவர்மெண்ட்டோட வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸ் அப்டேட்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ் இதுதாங்க. வெளியானது அரசாணை, குடும்பத்துக்கு 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி. முழு விவரமும் இதுல இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்டோட ஆர்டருமே இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட போகுதுங்க, சரிங்களா? கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தது. இது தொடர்பான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். ஆனால் இது தொடர்பான அரசாணை வெளியிடாமல் இருந்தது. தற்போது வெளியாகி உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வகையிலான ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது இப்போ இந்த 2025-26ஆம் ஆண்டுக்கான நகைக்கடன் தள்ளுபடியில கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக. அதுவுமே நிறைய 51 விதமான ஆவணங்கள் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன 2021ஆம் ஆண்டுல வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அப்போ வந்து நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சில முறைகேடுகள்லாம் நடைபெற்றது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க,
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப அட்டைய வச்சு 4 வங்கிகள் இருக்கு அப்படின்னா, அந்த 4 வங்கிகள்லயுமே வந்து 5, 5 பவுனா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பேர் மேல வச்சிருக்கிறாங்க. வச்சு கடன் வாங்கிட்டாங்க 5, 5 பவுன். ஓகேங்களா? அத வந்து நகைக்கடன் தள்ளுபடி சொல்லும்போது 5 பவுனுக்குள்ள இருந்தா தள்ளுபடி இல்லையா? அதனால அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முறைகேடுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்குங்க. சரிங்களா? இப்போ அது நிபந்தனை என்னன்னா, ஒரு குடும்ப அட்டை ஒரு உறுப்பினருக்கு 5 பவுன் மட்டும் தான் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு குடும்ப அட்டைக்கு 5 பேருக்கு கூட தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இது எல்லாமே முறைகேடு. இது எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் இந்த 51 வகையான ஆவணங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு, திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது. இது தொடர்பான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது விதி எண் 110ன் கீழ் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். ஆனால் இது தொடர்பான அரசாணை வெளியிடாமலே இருந்தது. தற்போது வெளியாகியிருக்கு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது தொடர்பான தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் நகை கடன்கள் தள்ளுபடி என்பது ஒரு குடும்பத்திற்கு 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்களை சில தகுதிகளின் கீழ் உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும். தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 பவுனுக்கு உட்பட்டு நகை கடன்களை செய்வதற்கான அரசுக்கு ஏற்படும் செலவு பூர்வாங்க மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் 6,000 கோடி ரூபாய் ஆகும் என தெரிய வருகிறது. இதற்கான கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தேவையான உதவிகளை செய்யும் என்று தமிழக அரசு எதிர்பார்த்திருக்காங்க. சரிங்களா? கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை செயல்படுத்த ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்களில் குடும்ப அட்டையின்படி ஒரு குடும்பத்தினர் 31/3 அது இது வந்து 2021 நடந்ததுங்க. ஸோ 5 பவுனுக்கு உட்பட்டு மொத்த எடை 40 கிராமுக்குள்ள வரை இருந்தது அப்படின்னா அடமானம் வைத்திருக்கக்கூடிய நகை கடன் பெற்றதில் ஒரு சில கடன்தாரர்கள் தங்களின் நகை தொகையை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ தொகையை செலுத்திய நீங்களாக நாள் வரை நிலுவையில் இருந்த தொகை 17,171,146 கோடி என்றும் அதற்கு பிறகு 1/4/2021 அன்று வரை நகை கடன்களை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ திரும்ப செலுத்தியது மற்றும் தகுதி பெறாத தேர்வுகளை நீக்கிய பின்னர் அசல் வட்டி, அபராத வட்டி மற்றும் இதர செலவுகள் உள்ளிட்ட நிலுவை 6,000 கோடி தோராயமாக உள்ளது என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எனவே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சது என்னன்னா, யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே அவங்களுடைய கூட்டுறவு சங்கங்களின் பதிவுகளின் கருத்துக்கள் அடிப்படையில இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பவுனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணுன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க தள்ளுபடி ஆகிறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சுமார் 16 லட்சம் நகை கடன்தாரர்கள் பயன்பெறுவாங்க இதனால அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா, இவ்வரசாணையின் நிதித்துறையின் ஒத்திசைவுடன் அத்துறையின் அரசாங்க எண் ஓகேங்களா கூடுதல் தலைமை வெளியாகின்றதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீம்னு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நகை கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கணும். அதுவுமே ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நபருக்கு ஒரு உறுப்பினருக்கு ஒரு 5 பவுனுக்குள்ள இருந்தால் தான் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல இருந்தால் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுங்க. சரிங்களா? இன்னைக்கான ஸ்கீம் இதுதான். மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.